உலக சோசலிச வலைத்தளத்தின் செய்தி அறிக்கை. அமெரிக்க சோசலிச சமத்துவ கட்சி 2020 தேர்தல்களை செல்லுபடியற்றதாக்கும் ட்ரம்பின் சூழ்ச்சியை நிறுத்துவோம் என்ற அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது தேர்தல் தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுத்து வருவதுடன் 2020 தேர்தல் முடிவுகளை பயனற்றதாக்கவும் தனிப்பட்ட சர்வாதிகாரத்தை ஸ்தாபிக்கவும் செயலூக்கத்துடன் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு சதியில் ஈடுபட்டுள்ளார். பைடன் திட்டவட்டமாக ஜெயித்துள்ள ஒரு தேர்தலின் சட்டபூர்வ தன்மையை அவர் மறுத்து வருவதுடன் தேர்தல் களவாடப்பட்டு விட்டதாக ஒரு பொய்யான சொல்லாடலை உருவாக்க முயன்று வருகிறார். அத்தோடு மில்லியன் கணக்கான மக்களின் வாக்குகளை ஒன்றுமில்லாது ஒழிக்க சூழ்ச்சியும் செய்து வருகிறார். இந்த சூழ்ச்சியில் குடியரசுக் கட்சியும் இணைந்துள்ளது. இது மேலும் மேலும் பாசிசவாத மற்றும் குற்றகரமான ஆட்சிக்குழு வடிவத்தை எடுத்து வருகிறது. மத்திய மற்றும் மாநில அளவிலுள்ள குடியரசுக் கட்சி தலைவர்கள் ட்ரம்பின் பொய்களை ஆதரித்துள்ளதுடன் பைடன் வெற்றியை அங்கீகரிக்கவும் மறுத்துள்ளனர். ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த நிலைப்பாடு குண்டர் தன்மை கொண்ட வெளியுறவுத்துறை செயலர் மைக் பொம்பியோவினால் செவ்வாய்க்கிழமை சுருக்கமாக தொகுத்து வழங்கப்பட்டது. ட்ரம்ப் இன்னும் ஒரு பதவி காலமும் பதவியில் தங்கியிருப்பார் என்று பகிரங்கமாக பொம்பியோ அறிவித்துள்ளார். பைடன் நிர்வாகத்துக்கு சுமூகமாக கைமாற்றுவதை ட்ரம்ப் உறுதிப்படுத்துவாரா என்று அரசுத்துறை செய்தியாளர்கள் கூட்டத்தில் கேட்டபோது, உண்மையில் 2வது ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு சுமூகமான மாற்றம் இருக்கும் என்று பொம்பியோ பதிலளித்தார். அரசாங்கத்துக்கு வரவிருக்கும் பைடன் குழுவுக்கு மூத்த அரசு அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டாம் என்று ட்ரம்ப் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய அரசின் சரக்கு பரிவர்த்தனை மற்றும் உட்கட்டமைப்பை கையாளும் பொது சேவைகள் நிர்வாகத்தின் ட்ரம்ப் நிர்வாக தலைவர் திங்கட்கிழமை கூறுகையில், அதிகார மாற்றத்தை உறுதிப்படுத்த அவசியமான சட்டபூர்வ ஒத்துழைப்பை அவர் முன்னெடுக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டார். அதே நாளில் அரசுத்துறை தலைமை வழக்கறிஞர் வில்லியம் ஃபார் வாக்கு மோசடி மத்திய அரசு தேர்தலின் முடிவில் பாதிப்பை ஏற்படுத்துவாயிருந்தால் அதன் மீது புலனாய்வுகளை தொடங்குமாறு அனைத்து அமெரிக்க அரச வழக்கறிஞர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பினார். இது தன்னிடமிருந்து தேர்தல் களவாடப்பட்டிருப்பதாக கூறும் ட்ரம்பின் போலி வாதங்களுக்கு பின்னால் நீதித்துறையை நடைமுறை அளவில் அணி சேர்க்கும் முயற்சியாகும். காங்கிரஸிலும் மாநில சபைகளிலும் உள்ள ட்ரம்ப் மற்றும் அவரின் குடியரசுக் கட்சி கூட்டாளிகள் தேர்தலை கவிழ்க்க ஒரு முடிவான மூலோபாயத்தின் மீது செயல்பட்டு வருகின்றனர். அவர்கள் வாக்கு மோசடி நடந்துள்ளது என்ற பொய் வாதங்களுடன் தேர்தலின் சட்டபூர்வ தன்மைக்கு குளிபறிக்க முயன்று வருகின்றனர். பின்னர் இது மக்கள் வாக்குகளை மறுத்தளிக்கவும் மற்றும் ட்ரம்ப் ஆதரவு வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கவும் மெக்சிகன், விஸ்கான்சின் மற்றும் பென்சில்வேனியா போன்ற மாநிலங்களில் குடியரசுக் கட்சி கட்டுப்பாட்டிலான மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒரு சாக்குப்போக்காக இது பயன்படுத்தப்படும். ட்ரம்பின் போலி சட்ட சூழ்ச்சிகள் போலீஸ் மற்றும் அரசு இயந்திரத்தில் உள்ள சில பிரிவுகளின் ஆதரவுடன் அதிவலது மற்றும் பாசிசவாத சக்திகளின் வன்முறை தூண்டுதல்களால் ஆதரிக்கப்படுகின்றன. தேர்தல் திருட்டை நிறுத்து என்ற பதாகையின் கீழ் ட்ரம்ப் ஆதரவாளர்களை அணிதிரட்ட இந்த வார இறுதியின் வாஷிங்டன் டிசியில் ஆர்ப்பாட்டங்களுக்கும் திட்டமிடப்பட்டுள்ளன. அமைதியான போராட்டக்காரர்களுக்கு எதிராக துருப்புக்களை நிறுத்துவதற்கான ட்ரம்பின் திட்டங்களை ஆரம்பத்தில் விமர்சித்திருந்த பாதுகாப்புத்துறை செயலர் மார்க்ஸ் எஸ்பரை திங்கட்கிழமை ட்ரம்ப் பணியில் இருந்து நீக்கினார். போர்க்குற்றங்களில் இருந்து விடுபட்டவர்கள் உள்ளடங்கலாக 70,000 பலமான சிறப்பு படையினருக்குள் ட்ரம்ப் ஆதரவை உருவாக்க முனைந்துள்ளார். இந்த அரை சுதந்திரமான போலி படைப்பிரிவை அவரின் சொந்த தனிப்பட்ட இராணுவமாக மாற்றுவதே இதன் நோக்கமாகும். உள்நாட்டு போராட்டக்காரர்களுக்கு எதிராக இராணுவத்தை நிலைநிறுத்துவதற்கான மில்லரின் விருப்பமும் ஜனாதிபதிக்கு அவர் வழங்கும் ஆதரவுமே மில்லரின் பிரதான தகுதியாக இருந்தது. ட்ரம்ப் முன்னகர்ந்து வரும் அடாவடித்தனத்துக்கு முரண்பட்ட விதத்தில் ஜனநாயக கட்சியோ அதன் வழக்கமான அலட்சியம் மற்றும் அக்கறையற்ற தன்மையுடன் செயல்பட்டு வருகின்றது.
ட்ரம்பின் நடவடிக்கைகளை மனக்குழப்பம் என்பதாக செவ்வாய்க்கிழமை பைடன் உதறித் தள்ளினார். ட்ரம்பின் நடவடிக்கைகளை ஜனநாயக கட்சியின் ஏதோ தனிப்பட்ட உணர்ச்சி வெடிப்பாகவும், அமெரிக்காவின் ஜனநாயக ஆட்சியில் என்ன எஞ்சியிருக்கிறதோ அதை மாற்றுவதற்கான ஒரு பேராபத்தான தீவிர அச்சுறுத்தல் இல்லை என்பதாகவும் கையாள்கிறார்கள். பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஊட்டுவதற்கு பதிலாக தேர்தல் முடிவை ட்ரம்ப் தொடர்ந்து மறுத்து வருவதன் விளைவை குறித்து அவர்களுக்கு எச்சரிக்கிறதுக்கு பதிலாக அல்லது மக்களை எச்சரிக்கையில் வைத்து அவர்களை அணிதிரட்டுவதற்கு பதிலாக ஜனநாயக கட்சியினரோ ஆபத்தான எதுவும் நடக்கவில்லை என விடாது அறிவித்து வருகின்றனர். ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கு சோசலிச சமத்துவ கட்சியின் எதிர்ப்பானது வரவிருக்கும் பைடன் நிர்வாகம் பதவிக்கு வந்தாலும் கூட அதன் கொள்கைக்கு எந்த ஆதரவையும் கொண்டிருக்காது என்பதாகும். ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான வலதுசாரி மற்றும் நவபாசிசவாத சூழ்ச்சிக்கான எந்த ஒரு முயற்சிகள் மீதும் தொழிலாளர் வர்க்கம் அலட்சியமாக இருக்க முடியாது. மெக்சிகன் ஆளுநர் கிரென்செட் விட்மரை கடத்தி கொள்வதற்கான பாசிசவாத சூழ்ச்சிகளை நாங்கள் எந்த காரணத்துக்காக எதிர்த்தோமோ அதே காரணத்துக்காக நாங்கள் ட்ரம்பின் ஆட்சி கவிழ்ப்பு சதித்திட்டத்தையும் எதிர்க்கிறோம். உண்மையில் இந்த சதித்திட்டங்களை மூடி மறைத்துள்ள ஜனநாயக கட்சியை விடவும் சோசலிச சமத்துவ கட்சி இவற்றை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறது. ஜனநாயக கட்சியின் பாதுகாப்புக்கு ஜனநாயக கட்சியை நம்பிக்கொண்டிருக்க முடியாது. இறுதி ஆய்வுகளில் அதே செல்வந்த தட்டுக்களின் நலன்களையே ஜனநாயக கட்சி பாதுகாக்கிறது. வேறு எதையும் விட வால் ஸ்ட்ரீட் மற்றும் இராணுவத்தின் ஒரு கட்சியான ஜனநாயக கட்சி மக்கள் போராட்டத்தின் வெடிப்பை குறித்தும் அடிமட்டத்தில் இருந்து வரும் எதிர்ப்பை குறித்தும் அஞ்சுகிறது. தேர்தலுக்கு பின்னர் ஜனநாயக கட்சியினர் அவர்களின் வேகத்தை ட்ரம்புக்கு மற்றும் அதிவலதுக்கும் எதிராக திருப்ப இருக்கவில்லை. மாறாக சோசலிசம் என்ற வார்த்தையையும் கட்சியிலிருந்து இல்லாதொழிக்கும் ஒரு சிலுவை போரை தொடுத்து இடதுக்கு எதிராக திருப்பியுள்ளனர். ட்ரம்பின் சூழ்ச்சிகள் ஒரு நீடித்த நெடிய நிகழ்வு போக்கின் விளைவாகும். இந்த பேராபத்தின் உள்நோக்கங்கள் கடந்த ஜூன் 1 தெளிவானது. அப்போது ட்ரம்ப் வெள்ள மாளிகைக்கு வெளியே அமைதியாக போராடிய போராட்டக்காரர்களை தாக்க கனரக ஆயுதமேந்திய மத்திய அரச படைகளை அனுப்பியதுடன் கிளர்ச்சிகளை ஒடுக்குமாறு சட்டத்தை பயன்படுத்தவும் மற்றும் நாடெங்கிலும் உள்ள வீதிகளில் ஆயுதமேந்திய துருப்புக்களை அனுப்பவும் சூளுரைத்தார். அமெரிக்க முதலாளித்துவம் மற்றும் உலக முதலாளித்துவத்தின் தீர்க்கவியலாத பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியின் சுமையின் கீழ் அமெரிக்காவில் ஜனநாயக கட்டமைப்புகள் முறிந்து வருகின்றன. இது அனைத்துக்கும் மேலாக மலைப்பூட்டும் அளவிலான சமூக சமத்துவமின்மை, உலகளாவிய கோவிட்-19 தொற்று நோயாலும் ஆளும் வர்க்கங்களின் சமூக நோய் எதிர்ப்பு சக்தி பெருக்கும் மனித படுகொலை கொள்கையாலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலைமை ஆபத்தால் நிறைந்துள்ளது. ஆத்திரமூட்டல்களை நடத்தவும், இராணுவ ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தொடங்கவும், இராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்துவதற்கான சாக்குப்போக்கை உருவாக்கவும், அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயக உரிமைகளை ஒடுக்கவும் ட்ரம்ப் மற்றும் அவர் ஆதரவாளர்களுக்கு பதவியேற்பு தினம் வரையில் இன்னும் 64 நாட்களே உள்ளன. இந்த அச்சுறுத்தலுக்கு எதிரான போராட்டத்தை பைடன் மற்றும் ஜனநாயக கட்சியினருக்கு அடிபணியச் செய்வதென்பது உச்ச நீதிமன்ற நீதிகளை சார்ந்திருப்பது ஒரு புறம் இருக்க, இது பேரழிவில் மட்டுமே போய் முடியும். ட்ரம்ப் இந்த தேர்தலை கவிழ்ப்பதில் வெற்றியடைந்தால் அரசு மற்றும் அதன் ஒடுக்குமுறை சக்திகள் சட்டபூர்வ தன்மைக்கு நிகரான எதையும் கொண்டிருக்காது என்ற நிலைமைகளின் கீழ் நாட்டின் ஒவ்வொரு நகரிலும் பாரிய அளவில் உணர்ச்சி பிரவாகத்தை தூண்டிவிடும். பைடன் மக்கள் வாக்குகள் மற்றும் தேர்வுக்குழு வாக்குகளின் மூலமாக ட்ரம்பை தோற்கடித்துள்ளார் என்பது மட்டுமல்ல, அவர் ஜெயித்த மாநிலங்களும் அதன் பகுதிகளும் பாரிய அளவில் சக்தி வாய்ந்த தொழிலாளர் வர்க்கத்தை கொண்ட அமெரிக்காவின் மிகவும் பலமான பொருளாதார மற்றும் தொழில்துறை பிரதேசங்களாகும். ட்ரம்ப், பென்ஸ் மற்றும் அவர்களின் சக சதிகாரர்களை உடனடியாக நீக்க கோருவதே வெள்ளை மாளிகையில் பேரணி வளர்க்கப்பட்டு வரும் சூழ்ச்சிக்கு ஒரே நம்பகமான விடையறுப்பாகும். இந்த கோரிக்கையை தொழிலாளர் வர்க்கத்தின் சுயாதீனமான தலையீட்டின் மூலமாகவும்
மற்றும் நாடு தழுவிய அரசியல் வேலைநிறுத்தத்தை ஒழுங்கமைப்பதற்கான போராட்டத்தின் மூலமாகவும் மட்டுமே கைவரப்பெற முடியும். இந்த இயக்கம் நிதியியல் மற்றும் பெருநிறுவன செல்வந்த தட்டுக்களின் பிடியை உடைப்பதையும் சோசலிச அடிப்படையில் பொருளாதார வாழ்வை மறுசீரமைப்பதையும் சற்றும் நிறுத்திவிடக்கூடாது. சர்வாதிகார அச்சுறுத்தலுக்கு எதிராக அமெரிக்காவில் தொழிலாளர்களின் போராட்டமானது உலகெங்கிலும் உள்ள எல்லா தொழிலாளர்களிடமிருந்தும் பாரிய அளவில் தவிர்க்க முடியாத ஆதரவை பெறும் என அமெரிக்க சோசலிச சமத்துவ கட்சியின் அறிக்கை தெரிவிக்கின்றது. இந்த அறிக்கையின் முழு வடிவத்தை wsws.org வலைத்தளம் சென்று நீங்கள் வாசிக்கலாம்.